பாகார் ஒரு மாதிரி. அடுத்த வருஷம் கொடைக்கு வரும்போது உனக்கு பெண் குழந்தை கொடுப்பேன், இசக்கி அம்மன் பேர் விட்டுரு அப்படின்னாரு. சரி, நானும் சரியா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு நான் எங்க மாமியார் என் பொண்டாட்டி எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். இதே மாதிரி காடுதான் பேசிக்கிட்டே வர. நான் என் மாமியார் கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். இருட்டுக்குள்ள ஒத்தையில போக மாட்டேன். மாமியார் கையை பிடிச்சிட்டு வந்தா அவன் முன்னாடி வர நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோம். உடனே சந்தேகப்படுவீங்களா, நீங்க விளங்கிட முடியும். வந்துகிட்டு இருந்தேன். வந்த நேரம் ராத்திரி 1:30க்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சரி, நான் கீழே படுத்துக்கிட மட்டும் தூக்கம் வராது. கட்டில் இந்த ஒயருக்கு நார் கட்டில் கிடந்துச்சு. அந்த காலத்து பழைய நார் கட்டில் கிடந்துச்சு. சரி சரி, அதுல படுப்புமன் படுத்தா கட்டில் எங்க மாமியார் படுத்து தூங்கி தூங்கி தொட்டில் மாதிரி கிடக்கு. சரி, மத்த நானும் கட்டில படுத்துக்கிட்டா மாமியார் என் பக்கத்துல கீழே படுத்துக்கா. என் மர்மோன ஏதோ ஒண்ணுன்னா எழுப்புங்க பயிராதீங்க அப்படின்னு. என் பொண்டாட்டி வெளியே ராத்திரி 1 மணிக்கு என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வேலையா தப்பா நினைக்காத. அவி சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் அது அவனு எனக்கு தெரியாது. அவி சொந்தக்காரனுவேன். நான் எதுக்குமான வந்து படுத்துக்கிட்டேன். அம்மா 1:15 எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி வந்துட்டு எனக்கு தண்ணி தாகம். படன்னு தண்ணி குடிச்சிட்டு நான் எலும்பி தண்ணி குடிக்க போயிருக்கேன். இந்த இடி குழுவா கீழே படுத்தவா கீழே தானே படுத்திருக்கணும். இவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்லி எலும்பி நான் கோயிலுக்கு தான் போயிட்டேன்னு எலும்பி கட்டில படுத்திருந்திருக்கா. சரி, நானும் தூக்க கலக்கத்துல தண்ணியை குடிச்சிட்டு வந்து பொத்தின்னு கட்டில விழுந்துட்டேன். கட்டில விழுந்துட்டியா? என்னாச்சு? கோயிலோட நின்று 3 பயிர வச்சாச்சு. மாமியார் கதை என்னாச்சு? மாமியார் ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாவ. லட்சுமியாகி மர்மம் மேல விழுந்து ராத்திரி கொண்டுட்டாரா அப்படின்னு ஏகப்பட்ட. அதனாலதான் இப்ப எனக்கு மாமியார் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த இப்ப ஒரு யோசனை பாருங்க, எப்படியாவது இந்த மைய வச்சு வசிய மருந்த கொடுத்து இவனை வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெத்திலையில வசிய மருந்து தடவுறா. வசிய மருந்தை தடவி லட்சுமி அழைத்தாள். லட்சுமி, என்னம்மா நேர் தினமும் உன்னை பார்க்க வராரு, உனக்கு ஏதாவது நகை பணம் கொண்டு தார, நீ அவருக்கு என்னடியே கொடுக்கற? அவருக்கு தான் நான் என்னையே கொடுக்கறேனம்மா. என்னம்மா யாமா திடீர்னு புத்தி மாறாட்டமா இன்னைக்கு வருவாரு. வந்தான்னு எதுவுமே பேசாத. எப்படியாவது நான் இந்த வெத்தலை கையில தாரேன், இதை ஒரு வாயில கொடுத்துருடி, திங்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுறாத. என்ன என்ன நான் மண்ணெல்லி கொடுத்தாலும் இது தும்பாவ. ஆமா, இது என்னது? இது உள்ள அதெல்லாம் நீ பிரிச்சு பார்க்காதடி. ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த வெத்தலை. வாயில மட்டும் கொடுத்தா அவர் முடிக்கிற முடியலே நீ கொடுத்தா வாங்கிடுவேன். நான் பாத்துக்கிறேன். அதுல வீட்டுக்குள்ள கூட்டு போய் கொடுத்தா தும்பாரு. அப்படி அந்த மகள் கையிலே கொடுத்தாய். அடுத்ததாக வருகிறான் மறையோன். சரி, வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே லட்சுமி பாக்குற, அத்தான் என்னடி வந்து விட்டீர்களா? ஆமா, நான் வந்துட்டேன். ஆமா, உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அத்தான். உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த கையில வேற இப்ப அடிபட்டு இருக்கு காலையில. சரி, நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு ஒரு பிராக்சர் ஆயிட்டு. எனக்கு ஏதாவது ஒரு சுடு தண்ணி இருந்தா போடு பாப்போம். சுடு தண்ணி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் கையால உங்களுக்கு நான் ஒண்ணு கொடுக்க போறேன். என்னது? நீங்க வாயை மட்டும் தரங்களேன். ஏமா என்ன கொடுக்க போறேன்னு ஒழுங்கா சொல்லு. சொல்லலாம் முடியாது, வாயை தரங்க. சரி, திறந்துடுறா. என்ன அரிசியலி வாய்க்குள்ள போட வர இப்பமே வா. சரி, கொண்டாமா அப்படியே வச்சு. ரைட், சந்தோஷம். அப்படி என்று இது என்ன தேனா இனிக்குது? அதான் இனிக்கும். நீங்க சாப்பிட்டு முடிங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. லட்சுமி, என்ன நீ தரும்போதே வெத்தலைன்னு எனக்கு தெரியும். ஆனா வெத்தலை எல்லாரும் உவர்க்கும் காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் உன் கை பட்டு விட்டால் காரமாக இருக்கும் வெத்தலையானது தேனில் ஊற வைத்த பலா சுளை மாதிரி இருக்கின்றது. அப்படி என்று அந்த வெத்தலை சாப்பிட்டார் பாத்தீங்களா? வசிய மறந்து இந்த வேலவனுக்கு வேலை செய்யுது. ஆமா, அந்த அடுத்த நாள் காலையிலே அம்மையப்பருக்கு பூஜை வைக்கணும். அம்மையப்பர் கோயிலுக்கு வாரா. சரி, வந்தா என்னைக்கு பாருங்க, அம்மாவுக்கு சூடகம் காமிக்கும் போது பார்வதி நம, சிவபெருமான் நம, சுக்லாமர்தம், வசிஸ்மர்தனம், சாரதா வர்ணம், சந்தியா வர்ணம், அவங்க அம்மா ரேவதி பின்னால வர்ணம். இது என்ன மந்திரமா? தனம் தானியம் சுகம் சூன்யம் பணம் பௌத்திரம். பௌத்திரம் மந்திரம்பா. இப்படின்னு பார்வதி அம்மன் மந்திரத்தை சொல்லக்கூடிய இந்த வேதியன் அன்னைக்கு என்னைக்கு பார்வதி அம்மனுடைய முகம் தெரியும். ஆனா அன்னைக்கு தீபக்கால காமிக்கும் போது பார்வதி அம்மனுடைய முகத்திலே லட்சுமியின் முகம் தெரிகின்றது. ஏன்னா அந்த மை அவ்வளவு வேலை செய்யுது. அது மட்டுமா, அம்மா கழுத்துல அடக்கிற காசு மாலை இவன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அசையாத சிலைக்கு எதற்கு இந்த காசு மாலை? கரும் கல்லுக்கு இந்த மாலை தேவையா? அசையும் சிலையாக இருக்கின்றாலே நம் லட்சுமி. உயிரோட்டமாக இருக்கக்கூடிய லட்சுமி கழுத்திலே இந்த மாலையை போட்டால் இவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி என்று அந்த மாலையை கலட்டி அப்படியே மடிக்கல வச்சுக்கிட்டான். சரி, ரைட். நேர வீட்டுக்கு வந்தான். அப்படியே லட்சுமி கழுத்துல போட்டு இவனே போட்டு அழகு பாக்குறான். ஆமா ஆமா, எங்கப்பா
லட்சுமி இந்த மாலை உன் கழுத்துல போட்டிருக்கும் போது மாலையால் உனக்கு அழகா இல்லை உன்னால் இந்த மாலைக்கு அழகா? எனக்கு ரொம்ப வெக்கமா எவ்வளவு அழகா இருக்கின்றாயடி. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்துல வியாசி வருது தலைவலியா மூடிக்கிட்டா கீழே. என்ன இப்படி பேசுறீங்க நீங்க? என்ன எங்க வீட்டுல வெக்க வந்தா நாங்க துணியுமே அலமார தூக்கிடுவோம். அப்படி என்று அன்னைக்கு ஒரு காசு மாலை கொண்டு கையில கொடுக்கிறான். அடுத்த நாள் அம்மையப்பர் ஆலயத்திற்கு சென்றான். அழகான ஒரு முத்து மாலை அம்மா கழுத்துல கிடக்குது. அதையும் அப்படி கலட்டி அழகா துணியில மறைச்சிச்சு கொண்டு கொடுத்துட்டு இருக்கான். அதையும் கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக சென்றான் ஒரு மோகன மாலை கலத்தி கொடுக்கிறான். இப்படி அம்மா கழுத்துல கிடக்கிற ஒவ்வொரு நகையா கலட்டி கலட்டி கொண்டு வந்து லட்சுமி அழகுல மெய் மறந்து கொடுக்கிறான். சரி, கடைசியில பார்த்தா உண்டியல் பணத்தை கூட ஆலயத்துல விட்டு வைக்கல. அதையும் கொண்டு வந்து இந்த லட்சுமி கையில கொடுக்கிறான். சரி, கடைசியில அங்கேயும் தொடச்சி எடுத்துட்டான். ஆனா யாரோ ஞாபகத்துக்கு 1/2 கிலோ பருத்தி கொண்டு வாங்கி கொண்டு வச்சிருக்கான். அதையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் புத்தி எவ்வளவு வேலை செய்யுது. அதாவது தாசி வீடு நம்பினவன் கடைசியில தரமட்டத்துக்கு தான் போய் ஆகணும். கண்டிப்பா. ஒரு சின்ன சொன்னா இவன் கேட்கான். யார்கிட்ட சொல்றா? இவங்கிட்ட சொல்லு. ஏன்னா இப்பவும் கல்யாணம் முடியல அப்படின்ட்டு அலையறாது. எதுக்குன்னு தெரியல. ஆகையினால் அங்க என்ன இது பாருங்க, தாசியுடைய அழகிலை மெய்மறந்த வேலவன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் கொள்ளையடித்துக் கொண்டு கொடுத்தார். ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் கொள்ளையடித்துக் கொண்டு கொடுத்தார். கடைசியில பார்த்தா இவன் கையில 1/2 காசு கூட இல்லாத ஒரு நிலைமை. அப்போது என்ன இது பாருங்க, கொடுக்க மோதல் இல்லாமல் அந்த மறையோனோ மறையோனும் அப்படின்னா, அதாவது இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்துட்டான். இவன் கையில 1/2 காசு கிடையாது. ஆனாலும் இந்த வேலவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? என்ன? லட்சுமியை பார்க்காம ஒரு நாள் கூட இவனால இருக்க முடியல. காரணம் என்னங்கறியா? அந்த மையை எந்த பொருள் எடுத்தாலும் லட்சுமி பேர்ல தான் வாங்குறான். அதாவது கண்ணை மூடினாலும் லட்சுமி, கண்ணை திறந்தாலும் லட்சுமி, சாப்பிட்டாலும் தட்டுல லட்சுமி தான் தெரிகிறான். தண்ணி ஊத்தினாலும் லட்சுமி, ட்ரெஸ் எடுத்தாலும் லட்சுமி பிராண்ட் சட்டை இருக்கான்னு கேட்கான். உப்பு வாங்கினாலும் லட்சுமி பிராண்ட் உப்பு இல்லன்னா வேண்டாம். அன்னைக்கு வேஷ்டி லட்சுமி பிராண்ட் இருக்கான்னு கேட்டா அன்னைக்கு பார்த்து வேஷ்டி இல்லாம போயிட்டு சரி புள்ள சும்மாதான் அலைஞ்சிருக்கான். நிலைமை அப்படி இருந்திருக்கு. என்ன சொல்ல இல்லாம பிரச்சனை ஆயி போச்சு. அதாவது முத்தி போச்சு, கிறுக்காயி போச்சு. அப்போ லட்சுமியை பார்க்காம இவனால இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். காதலுங்கிறது எவ்வளவு நாளைக்குங்கிற? எவ்வளவு நாளைக்கு? இந்த லவ் பண்ணும் போது அவங்க பேசுற பேச்சுன்னா அம்மோ செல்லம் அந்த நம்ம நிலவுக்கே போவோம். என்ன அப்படி மாதிரி திருச்செந்தூர் கிட்ட இருக்க மாதிரி. இதே 7 வருஷம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் அந்த மனுஷன் தாலி அப்படி கலகலன்னு வளையல் பண்ண பச்சை மிளகா வாங்குறதுக்கு பொண்டாட்டி கூட்டு போவான். ஏன்னா தெருவுக்குள்ள காமிக்கணும் வாங்கிய பொண்டாட்டின்னு. திடீர்னு ஒரு 4-5 மாசம் ஆகும். மாமாங்கிறவ என்னங்க அப்படின்பா. 8 மாசம் நேருங்க, 10 மாசம் ஆயிட்டுனா ஏபன்னு வந்துடும். பிறகு ஒரு 1.5 வருஷம் ஆயிட்டுனா யோ சரையா இருக்கும் உம்ரால. இதே ஒரு 2 வருஷம் ஆயிட்டு இடுப்புல ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு மடியில ஒரு பிள்ளை இருக்கும். அப்ப இவர் கூப்பிடுவாரு, எடி வனஜா என்ன ஊட்டிக்கு போயிட்டு வரலாம் வாடி. உங்க அம்மையா கூட்டுமா ஊட்டிக்கு போனோம். 2 பிள்ளைய பத்தி மடியில போட்டுட்டு உனக்கு ஊட்டிக்கு இடிவிட முடிவுல 100 போடுவோம். கையில கட்ட மலைக்கத்து உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு நீளத்துல இருந்துச்சு முடி. என்னைக்கு கட்டுனு தேங்காய் நாறு மாதிரி இருக்கியா முடி.
காதல்ங்கிறது உண்மையிலேயே அதுதான். இந்த ஆரஞ்சு மேரேஜ்னு பண்றாங்க இப்ப. ஆரஞ்சு மேரேஜ்ல அரேஞ்ச் மேரேஜ் இந்த தாய் வீட்டுல சம்மதிச்சு கட்டுறாங்களே, ஆமா, அப்படி கல்யாணம் முடிஞ்சு கட்டி கொடுத்து போனோம்னா நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் தாய் தகப்பட்ட வாதாடலாம். நீ தானே பார்த்து கட்டி வச்ச, எனக்கு நீனே பாரு அப்படின்னு. ஆனா நம்ம லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னா, ஐயா எங்க குடும்பத்துல ஒருத்தி இருக்கா, எங்க பெரியம்மா 7 வருஷம் ஆகுது அந்த பிள்ளை 2 பிள்ளையும் பத்துட்டா. என் மூச்சுலன்னா நீ முழிச்சிடாத, இன்னும் பேசல. ஆகையினாலே இந்த வேலவனுக்கு லட்சுமியை பார்க்காம இருக்க முடியல. ஆமா, ஆனா அவளை பார்க்கணும்னா பணம் இல்லாம அந்த தாசி வீட்டுக்கு போக முடியாது. சரி, இப்ப லட்சுமி விட்டாலும் தாசி சிவகாமி விட மாட்டா. ஆமா, அப்படி ஆனால் எப்படி போவதுன்னு பல குழப்பம். அப்ப வேலவன் நினைக்கிறான், சரி எவ்வளவு நாள் கொடுத்திருக்கிறோம், ஆமா ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் கடன் சொல்லிட்டு தான் வருவோமே, நாளைக்கு அப்ப ஏதாவது உண்டியல் பணம் பிரிஞ்சிச்சுன்னா நம்ம கொண்டு காணிக்க பணத்தை கொண்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அங்க இருந்து வாரம். ஆனா என்னைக்கு எப்படி வருவான் தெரியுமா? வரும்போது ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டு வருவான். என்னைக்கு கையில ஒரு பணப்பொட்டணமோ நகைப்பொட்டணமோ இருக்கும். அப்படி தலை நிமிர்ந்த வண்ணமாக ஒரு ஊழாம் பாட்டு, ஒரு சந்தோஷத்துல ஒரு பாட்டு வரும். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே உன் வயசுக்கு தேவையா அந்த பாட்டுலாம் ஆடலாம் பாடலாம்னு இருக்கு. எதுக்கு அவிய காலத்துல பாட்டு தானடா அது. நோய் எல்லாம் உடல் இருந்தால் 100 வரை காதல் வரணும் மாதிரி. காதல் வரணும், யார் மேல வரணும்? கெட்ட பொண்டாட்டி மேல வரணும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, வரணும். தன் கெட்டின மனைவி மேல 100 வயசு வரைக்கும் காதல் வரட்டு. அதெல்லாம் வராது, ஒரு 25 வயசு வரை இருக்கும். அந்த தெருவில் பத்தி விட்டுருவாங்க. ஆகையினாலே இந்த வேதி எனக்கு ஒரு குழப்பம். என்னாச்சு? எனக்கு கையில பணம் பொட்டனை இல்ல, வீட்டுக்குள்ள இந்த சிவகாமி விடுவாளா விடமாட்டாளுங்கிற ஒரு குழப்பத்துல சந்தேகத்தோட வர்றான். தலை கவிழ்ந்த வண்ணமாக ஒரு ஊழாம்பட்டு இல்ல, அப்படியே அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறான். சரி, பர்வதி அதே மாதிரி வெளியே உட்கார்ந்து இருந்தா சிவகாமி தாசி இவன் நோட்டம் போடுறான். என்ன அன்னைக்கு வந்த வேலவனுக்கு இன்னைக்கு வந்த வேதனுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குதே. கை நிறைய எண்ணத்தையும் அள்ளிக்கிட்டு அங்க இருந்தே அலறிக்கிட்டு வருவான். இன்னைக்கு மாப்பிள்ள கைய வீசிட்டு வராரு, தலையில எண்ணத்தை தூக்கி போய் முக்காடு போட்டு வரானே. இதுக்குவே ஓஹோ, மாப்பிள்ள கையில எனக்கு அரை காசு இல்ல, காசு இல்லாம இருக்குமே தான் கவுந்த தலையோட வருது. இந்த பிச்சைக்கார பயல இன்னும் வீட்டுக்குள்ள விட்டு இல்லனா ஒன்ன சொல்லலடா, நீ எப்படிப்பட்ட பணக்காரன். அந்த மணிபர் சைடு எவ்வளவு இருக்குன்னு காமிக்கணும். என்ன பார்த்து பிச்சைக்காரன் வரும், நான் வாட்டை என் பவரை போட்டு உடைக்காண்டாமா, என் செயினெல்லாம் கலத்தி என் கழுத்துல போடு மொத்தமா சேர்த்து. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வைங்களேன், ஆமா, கழுத்துல ஒரு 20-30 பவுண்ட் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு கெத்தா. அந்த புடவை கட்டிட்டு போறதுலயும் ஒரு ஸ்டைல் இருக்கு. இதே நகை இல்லாம போய் நிக்கிறதுக்கு கூச்சமா இருக்கும். இவ இதெல்லாம் சாம்பிள் தான். அந்த நகைலாம் அந்த வீட்டுல அதுக்குன்னு ஒரு டப்பால இருக்கு. ஐயா அதெல்லாம் போட்டு போயிட்டு முறிஞ்சு விழுந்து வாங்கி தந்தது. அந்த சாரி கட்டிட்டு போனாலும் இந்த பொம்பளையால் 4 பேர் கேட்கணுமா, ஏன் நல்லா இருக்கு அந்த சேலை என்னையாவது எங்க, அப்படி கேட்கலன்னா இவளுக்கு தூக்கமே வராது ராத்திரி ஃபுல்லா. நான் என்ன அழகா சேலை கட்டுனேன், அப்ப அப்படியே அந்த சேலையை கேட்கலனாலும் இன்னைக்கு கூட கொண்டு வந்து சேலையை உடுக்க முடியாம பேக்குள்ள வச்சிருக்கேன். ஒரு ரூம் இல்ல காட்டுக்குள்ள. அதாக்கா சேலை போத்துக்கிடுங்க, ஒரே எனக்கு இதுல புடிச்சு இது அன்னைக்கு போன வாரம் படிச்ச ஊர்ல அந்த அருணாச்சலம் அண்ணன் எடுத்து அந்த சேலை தானே. அருணாச்சலம் உனக்கு எடுத்து தந்துருவான். என் வீட்டுக்காரரு அசோகா வள்ளியூர் ஜவுளி கடையில போய் 12,339 ரூபா 40 பைசா 600 சில்லறதான் போட்டிருக்கு. ஐயா அது சேலையோட நம்பரு, ரேட்டு 650 ரூபா தான் இருக்கும். இப்ப சொல்றதுல ஒரு கெத்தது. ஆமா, அதே மாதிரி இவன் வரக்கூடியவன் பணம் இல்லைன்னு அவனுடைய நடை பாவனை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. தலை கவிழ்ந்த வண்ணமாக வீட்டுக்குள்ள விடுவானா விடமாட்டாங்க குழப்பத்துல வந்துட்டு தான் பாத்தீங்களா. சிவகாமி தாசி இதை நோட்டம் போடுறா. சரி, இனிமே இவங்கிட்ட நம்ம லட்சுமி பழக விட்டோம்னா நம்ம பொழைப்பு நாரிரும். ஆமா, அப்படி நேர வீட்டுக்குள்ள வந்தா, ஏ லட்சுமி, எம்மா என்னம்மா எடுங்கம்மா. ஏம்மா நான் சும்மா நானே இன்னைக்கு குளிச்சுட்டு சென்ட் எல்லாம் போட்டு அவிய வருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எடுங்க வா, என்கிட்ட பேசுடி. என்ன சரியா இருக்காம உன்கிட்ட பேச? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. என்ன? இந்த கோயில்ல பூசை வைக்கிற மாதிரி பூசாரி இந்த வேலவன் இவன் இந்த வீட்டுக்குள்ள வாரதும் நீ அவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் எனக்கு பிடிக்கல, நிறுத்திக்க. முந்தா நாள் என்ன சொன்னா, அவன் தான் உனக்கு தெய்வம், அவன் தான் உனக்கு அப்பேன் சுப்பேன், அவர் தான் உனக்கு தெய்வம். நீ அவர் கூட எத்தனை ஆமாடி சொன்னேன்டி. அப்ப அவன் பணம் வச்சிருந்தான், இப்ப அவன் ஒண்ணு இல்லாதவை. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவிய கூடாதான், அவியதான் எனக்கு புருஷன், அவியதான் எனக்கு கணவர், அவர் தான் எனக்கு மாப்பிள்ளை, அவர் தான் எனக்கு கணவர். நிறுத்தடி. என்ன அரை காசு பெறாதவங்களுடைய குடியிருந்து உனக்கு என்னடி கிடைக்க போகுது? பக்கத்து ஒரு நாட்டாம ஒன்னு இன்னைக்கு சாயங்காலம் பெண் கேட்டு வர தயாரா இருந்துக்க. அவர் கூட நீ போ, எனக்கு தேவையில்ல அப்படிப்பட்ட நாட்டாம.
இந்த வயசுல நீ இந்த நிலையில நிக்க, அப்ப வாலி வயசுல நீ எப்படி இருந்திருப்பா கிளவி? பாரு, இதுக்கு மேல அவனை பார்க்க கூடாது, நீ பேசக்கூடாது, அவனை சிரிக்க கூடாது, அவனை பாட்டு. எனக்கு அவர்தான் வேணும், அவருதான் வேணும்னு சொல்லிட்டேன். அப்படி என்று வீட்டுக்குள்ள தாய்க்கும் மகளுக்கும் சரியான ஒரு சண்டை நடக்கிறது. ஆமா, அதை காதலி கேட்டான் வேலவன். வெளியே நின்னவன் எங்க கேட்கிறான், ஆஹா அன்னைக்கு நம்மள பார்த்த உடனே இதே சிவகாமி தாய்க்கிழவி போய் என்னெல்லாம் பேசினா, எப்படிலாம் நம்மள பெருமிதமா பேசினா. அவ பேசணும் நாமளே மெய் மறந்து விட்டோம். இன்னைக்கு அதே வாய் என்னெல்லாம் பேசுது பாத்தீங்களா? இனிமேல் அவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பேசுறது பிடிக்கல, அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற. ஆமா, அப்ப இப்படி பணத்தினால இவ்வளவு பிரச்சனை வருதா? தாய்க்கு மகளுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம உள்ள போனோம்னா அடி யாருக்கு விழும்? நமக்கு தான் உழைப்போம். புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் சண்டை நடக்கும் போது இந்த பிள்ளை உள்ள போய் ஓடி போய் உழைஞ்சு அப்பா அம்மி அடிக்காத அப்படின்னு இந்த தாய்காரி யார் அடிப்பா தெரியுமா? இடி உழுவனுக்கு பிறந்த பையன் உள்ள எனக்குன்னு வந்து தொலைஞ்சிருக்கு பாரு தகப்பன மாதிரி அப்படின்னு பிள்ளை அடிச்சு துரத்தி விடுவா. இவருக்கு பாரு ஆம்பளை பிள்ளை அடிக்க, ஆமா சும்மா அடிக்க முடியல, அதான் பிள்ளை அடிக்க அப்படின்னு தாய்க்கும் தகப்பனுக்கும் சண்டை நடக்கும் போது பிள்ளையில உள்ளவே ஓடி விடக்கூடாது. ஆகையினாலே அங்க என்ன இருக்குது பாருங்க, என்னது பார்த்தான் இந்த வேலவன். இப்ப வீட்டுக்குள்ள போனா பிரச்சனை பெருசாயிரும், அதனால நம்ம போயிடலான்னு சொல்லி அப்படியே திரும்பி சென்று விட்டான். சரி போனா பாருங்க, இந்த வேலவனுக்கு வீட்டுல லட்சுமியை பார்க்காம இருக்கவே முடியல. ஒரே புலப்பத்துல கொண்டு வச்சுட்டு அப்ப அன்னைக்கு சாயங்காலம் இந்த லட்சுமி ஆனவள் வேறு ஒரு ஊருக்கு நாட்டியத்திற்கு செல்ல வேண்டும். சரி அண்ணனாகிய நட்டுவனை கடைத்துக் கொண்டு லட்சுமி ஆனவள் வேறு ஊருக்கு நாட்டியத்திற்கு சென்று விட்டார். ஆமா, பக்கத்துல படுக்க பத்துங்கிற மாதிரி ஒரு சின்ன ஊரு. ஆமா, இது ஊர் நம்ம இந்த ஊரு, இது ஒசரத்த குடியிருப்பு ஊரு. ஆனா மக்கள் அங்குள்ள மக்கள் ஊர் என்ன ஊரு யாரும் அயல டக்குன்னு நுழையும் இன்றைக்கு. ஆகையாலே அங்க என்ன பாருங்க, அதாவது இந்த சிவகாமி தாசியானவள் பேசின உடனே வேலவன் சென்று விட்டார். சரி அன்னைக்கு சாயங்காலம் இவன் வேறு ஊருக்கு நாட்டியத்திற்கு சென்று விட்டார். ஆனா இந்த வேலவனால லட்சுமியை பார்க்காம இருக்கவே முடியல. தூக்கமும் வர மாட்டேக்கு, பூஜ வைக்க முடியல, கோயிலுக்குள்ள நிக்க முடியல, அவன் ஞாபகமே இருக்குது. பொதுவா 3 பேருக்கும் தூக்கம் வராது. யாருக்கு? காதல் செய்பவருக்கும் தூக்கம் வராது, பணம் இருப்பவருக்கும் தூக்கம் வராது, இந்த திருடனுக்கும் தூக்கம் வராது. இந்த பணம் இருக்கிறவனுக்கு ஏன் தூக்கம் வராது தெரியுமா? இப்ப திருப்பூர்ல இருந்து நான் திருநெல்வேலி வரை வந்துகிட்டு இருக்கேன். என் கையில ஒரு 10 ரூபா இருந்தா பஸ்ல நிம்மதியா தூங்குவேன். சமையாது அவன் எடுக்க போறான் அப்படின்னு 10,000 ரூபாய் பை கூட இருந்துச்சுன்னு வையா, எவனை பார்த்தாலும் திருட மாதிரியே தெரியும். ஒருவேளை இவர் எடுத்துருவாரோ, ஒருவேளை இவரு இந்த அண்ணன் எடுக்க மாட்டாரு, கேமரா மட்டும்தான் எடுப்பார், இவன் எடுத்தாலும் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். டிரைவர் கண்டக்டர் வந்து கேட்பாரு, எந்த ஊர் போனோம், நான் எங்க போனா உனக்கு என்ன? இல்ல நீ என்ன கேட்கல, என் பணத்தை பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்கா, இவனா வாயை கொடுத்து மாட்டுவான். ஆமா, அடுத்தபடியாக பணக்காரவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா இந்த புத்தி பரண்டுறோம். திருடனை பாருங்க, ராத்திரி நேரம் தான் முடிச்சிருப்பான், எங்க போய் இன்னைக்கு களை எடுக்கலாம், என்ன செய்யலாம், என்ன யாது அப்படின்னா. ஒரு திருடன் ராத்திரி நேரத்துல ஒரு வீட்டுக்கு திருடும் போது ஒரு பண்டாரத்தை கூட கூட்டு போயிருக்கான். அப்ப ஆட்ட களை வந்திருக்கான, இப்படிப்பட்ட கிடாவை களை எடுக்கும் போது கிடா அலமரிச்சிருக்கு. அப்ப வீட்டுக்காரர் அங்க இருந்து யாரப்பான்னு கேட்கும் போது இவன் சொல்லியிருக்கான், பண்டாரம் அந்த சங்கெடுத்து புடியும் அப்படின்னு இருக்கான். இந்த பண்டாரம் பைக்குள்ள என்ன கிடந்துச்சு தெரியுமா? பெரிய சங்கு. ஆட்டி சங்க பிடிக்க சொன்னது இவரு. சங்க எடுத்து ராத்திரி 12 மணிக்கு ஊதிக்கிட்டு இருக்கான். அப்போ திருடனுக்கு வந்து ராத்திரி நேரம் தூக்கம் வராது. 3வது காதல் செய்பவர், இந்த வாலிய பையன் ராத்திரி 3 மணி வரை எவெல்லாம் தூங்காம இருக்கானோ அவனுக்குலாம் அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ராத்திரி 3 மணி வரை தூங்காம காலையில 7 மணிக்கு எழும்போது எங்க கொடம்பாடி 5 மணி ஆனாலும் தூங்க மாட்டேங்க. கொடம்பாட்டாளி தூங்க மாட்டேங்க, அது பல யோசனை நினைச்சு தூங்க மாட்டாரு. உடனே என்னை காதல கொண்டு விடாத, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படி என் மகனுக்கு அது செட் ஆகாது. என்ன தட்டிய கட்டி உங்களுக்கு அம்மையே மறைச்சிட்டியல. காதல் செய்யறவங்களுக்கு தூக்கம் வராது. எதுக்குன்னா இந்த வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க, நம்ம எப்படி இருக்கலாம், என்ன யாது, என்ன கடன் வாங்கலாமா, தொழில் வைக்கலாமா. காலையில 7 மணிக்கு எழும்பி ரூம்ப விட்டு வெளியேறும்போது தாய்காப்பா ஏன் முகம் இங்க இருக்கு, ராத்திரி ஃபுல்லா கொசு கட்டி தூக்கமே எனக்கு வரல அப்படின்பா இவன். ஆகையினா இந்த வேலவனாவனை என்ன செய்யறான் பாருங்க, லட்சுமியை பார்க்காம இருக்க முடியாம இவன் நினைக்கிறான், எவ்வளவோ பொன்பொருளை கொடுத்திருக்கிறோம். சரி தாய் மகளும் சண்டையிட்டார்கள். ஆனா நம்ம இப்ப முடிவ போறோம், நம்ம போய் சிவகாமி கிட்ட பேசக்கூடாது. சரி நேர லட்சுமி கிட்ட போறோம். லட்சுமி கிட்ட இன்னைக்கு ஒரு முடிவு கேட்கிறோம். 2ல 1 கேட்கணும். உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? நான் வேணும்னு சொன்னா ஏன் கூட வா, இல்ல உங்க அம்மா வேணும்னு சொன்னா அவ கூட இரு.
வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு ஒரு முடிவு முடிச்சிட்டு அப்புறம் நம்ம வரலாம். கையோட கூட்டு வந்துட வேண்டியது. அப்படி என்ன வேலவன் அங்க இருந்து மறுபடியும் சிவகாமி தாசி வீட்டுக்கு வாரான். வந்த லட்சுமி வீட்டுல இல்ல, சிவகாமி தாசி வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அங்க இருந்து வந்தான் பாத்தீங்களா? வந்த உடனே சிவகாமி தாசியானவள் என்ன செய்யறா தெரியுமா? என்னைக்கும் காலை நீட்டி போட்டுட்டு இருந்தாலும் வேதியர் மாறான்னு மரியாதையா மடக்கிருவான். ஆமா, ஏன்னா மாப்பிள்ளை மருமகன் வருகிறார் அப்படின்னு காலை மடக்கி வச்சிருப்பா. அன்னைக்கு காலை மடக்கி வச்சுக்கிட்டு இருந்தவா வேதியன் அங்கிருந்து வாரான்னு பட்டார்னு காலை நீட்டுறான். வேதியன் நெஞ்சுக்கு நேராக கால் நீட்டினான். காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஒரு இடி உருளை எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள வெத்திலையும் வச்சு வேதியன் நெஞ்சில இடிக்கிற மாதிரி இடிக்கிறான். ஸ்லோவா இடிச்சவ பிறகு வேகமா அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அந்த வேதியன் தூரத்துல கிளவி என்ன வேணாலும் செய்யும். இன்னைக்கு ஒரு முடிவு கேட்காம இதை விட்டு நான் போக போறது இல்ல. அப்படி என்று சொல்லி வேலவன் அங்க இருந்து வருகிறார். சரி, வந்த உடனே கண்டால் சிவகாமி தாசி என்னைக்கும் வாங்க இருங்க மருமகனை சாப்பிடுறீங்களா காப்பி குடிக்கிறீங்களா மரியாதையா பேசுறவா அன்னைக்கு கேக்குறா, யோ வேதியரே. அத்தை அத்தையா? அத்தை யாரோட உனக்கு அத்தை? ஏ மாமியார. ஏய், இந்த மாமியாரு அத்தைங்கிற பேச்செல்லாம் இன்னும் வரக்கூடாது. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. கோபத்தை தூண்டாத. இப்ப எதுக்கு வந்த நீ? உங்க மகளை நான் கல்யாணம் முடிச்சேன்னா எனக்கு அத்தை தான் வரணும். மகளை கல்யாணம் முடிச்சாதானே அத்தை? ஆமா. கல்யாணம் முடிச்சிட்டியா? தாலி கட்டிட்டியா? ஏன் நாங்க ஒரு வாரமா ரொம்ப பழகிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு தெரியாதா? ஒரு 2-3 மாசமா பழகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாதா? டேய், பழகுனது நீ பணம் கொடுத்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, கிளம்பு. என்ன பாருங்க, என்ன உங்களை பார்த்து பேசணும்னா வரல. வேற என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருப்பா. யாரோட பொண்டாட்டி உனக்கு? என் பொண்டாட்டி சிவகாமி லட்சுமி. லட்சுமி உள்ள இருப்பா, அவளை வெளியே வர சொல்லுங்க. பாரு, ஏடியே லட்சுமி. என் கிட்ட பேசு. நான் வீட்டுக்குள்ள போறேன். லட்சுமி வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா. ஆனா அவளுக்கு உன்ன பிடிக்கலையா? என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள உன்கிட்ட பேச மாட்டாளாம். இன்னும் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இவன் யாரு? நீங்க பேசும்போது பின்னாடி ஒரு கிழவர் இருந்து பேசிட்டு இருக்கான, அது யாரு? உங்களுக்கு யாராவது தெரியல? ஆமா, என்ன பாருங்க, அவ வாயினால சொல்லட்டு என்ன பிடிக்கல பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவ ஏன்டா சொல்லணும்? நான் சொல்றேன். இனிமே என் மக உன்னை பார்க்க மாட்டா, சிரிக்க மாட்டா, மரியாதை வெளியே போ. எதை நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன். அப்புறம் அவ சொல்லட்டு. அவ வரமாட்டாடா? அவ வந்த உடனே பாத்துட்டு தான் போவேன். இப்போ நீ லட்சுமி பாக்கணுமா? ஆமா. கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? இந்த கிறுக்கு மாதிரி பேசக்கூடாது. என்ன இவ்வளவு நாள் அங்க என்னென்ன பொருள் கொண்டு வந்திருக்கேன்? இவ்வளவு நாள் கொடுத்தத பத்தி நீ பேசாத. இவ்வளவு நாள் நீங்க சேலை இல்லாம இருந்தீல, சாதாரண சேலை உடுத்திட்டு இருந்தீல, இன்னைக்கு பட்டு சேலை கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். எவன் கொடுத்தது? உங்க அப்பன் கொடுத்தது. எங்க அப்பன் கொடுத்ததுன்னா கரையாந்துட்டு நான் கொடுத்தது. சும்மாவடா கொடுத்த? எதுக்கு கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேங்கிறிய? கொடுத்துக்கிட்டு நான் கம்மலை வாங்கி கொடுத்தேன், மூக்குத்தி வாங்கி கொடுத்தேங்கிறிய. சும்மாவாடா கொடுத்த? என்ன என்ன பண்ண? என்ன பண்ணுனேன்? மரியாதை வெளியே போக முடியாது. முடியாது. அப்படி என்று எவ்வளவோ பேசுறா. வேலவன் பார்த்தா இந்த சிவலட்சுமி வந்து பேசுறது வரைக்கும் நம்ம போக முடியாது. அப்படி நின்றுட்டு இருந்தா பாருங்க. அடுத்த வார்த்தை என்ன கேட்கிறார் பாருங்க. காத்திருந்து தூங்குகிறாய் தூங்குகிறாய் நாய் போலே நாய் போலே காத்திருந்து தூங்குகிறாய் தூங்குகிறாய் நாய் போலே நாய் போலே உத்தரவு இல்லாமல் ஓயாமல் வருவானே வருவானே உத்தரவு இல்லாமல் 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 ஓயாமல் வருவானே வருவானே. வேலவனை
உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படிமா? காத்திருந்து தூங்குகிறாய் கழுவடி நாய் போலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? இப்ப நம்ம கோயில பாட்டுக்கு போறோமா, 3 நேரத்து பாட்டுன்னு வச்சுக்கீங்க. ஆமா. சில கோயில வெள்ளிக்கிழமை மத்தியானமே கிடா வெட்டிடுவாங்க. அது உண்மைதான். இல்ல செவ்வாய்க்கிழமை பகல வெட்டிடுவாங்க. நம்ம ஏரியால இல்லனாலும் இந்த 5 கிராம சைடு 6 கிராம சைடு எல்லாம் போனோம்னா அங்கெல்லாம் வந்து அப்படி வெட்டுவாங்கன்னு வச்சுக்கேன். அப்படி வெட்டும் போது அந்த கிடாவை என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கு சமைக்க முடியாது. ஆமா. அடுத்த நாள் புதன்கிழமையோ சனிக்கிழமையோ தான் சமைப்பாங்க. அப்ப அந்த தொலியெல்லாம் உரிச்சு அழகா கழுவி குடல் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பாத்திருக்கியா? மஞ்சளை நல்லா தடவி உப்பெல்லாம் தடவி மரத்துல கட்டி அது சும்மா லேஸ்ல தொங்க விட்டுருக்க மாட்டாங்க. காலையும் புடிச்சு பெரிய கயிறு போட்டு ஜம்முன்னு கட்டி வச்சிருப்பாங்க. என்னைய மாதிரி ஆள் பிடிச்சு தொங்குனாலும் அத்து